கொஞ்சம் என்னை பற்றி சொன்னால் அதற்கு பிறகு ஓரளவு என்னை புரிந்து கொண்டு நீங்கள் என்னுடைய உரைக்கு செவி கொடுப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். எங்கள் குடும்பத்தில் நாங்கள் 7 பேர். தமிழ் ஈழத்தில் அதனுடைய தென்கோடியில் மீன்பாடும் தேன்நாடு என்று அழைக்கப்படுகிற மட்டக்களப்பில் ஒரு சிற்றூரில் நான் பிறந்தேன். இந்த விடுதலை போராட்டத்தில், ஈழ விடுதலை போராட்டத்தில் எங்கள் குடும்பம் முழுமையாக தன்னை அழித்து கொண்டது. நான் சிறைச்சாலையில், சிங்களவனுடைய மிக கொடிய சிறைச்சாலையில் 5 ஆண்டுகள் நான் தலைப்பட்டு கைதியாக இருந்தேன். அதை போன்று என்னோடு கூட பிறந்த 2 தம்பிகள், அவர்கள் இருவரும் என்னோடு அதே வெலிக்கடை சிறைச்சாலையில், அங்கேதான் குட்டிமணியுடைய கண்களை பிடுங்கி காலின்களே போட்டு மிதித்தார்கள். அவ்வளவு ஒரு கொடுமையான சிறைச்சாலை. இலங்கையில் தூக்கு கைதிகளை தூக்கிலிடுகின்ற ஒரு இடம் வெலிக்கடை சிறைச்சாலை. அங்கேதான் நான் அடைக்கப்பட்டிருந்தேன். என்னால் மறக்க முடிவதில்லை. ஒரு தடவை அந்த சிறைச்சாலையில் ஒரு அறையில் என்னையும் என்னுடைய 2 தம்பிகளையும் அடைத்தார்கள். நாங்கள் பக்கத்திலேயே படுத்துக்கொண்டு அந்த இரவு முழுவதையும் எங்களுடைய குடும்ப வாழ்வை நினைத்து, அம்மாவை நினைத்து, அப்பாவை நினைத்து நாங்கள் பேசிக்கொண்டிருந்த நினைவு என்றும் எனக்கு உண்டு. அதே போன்று அந்த 2 தம்பிகளில் மூத்தவன், அவன் மிக மிக சுறுசுறுப்பானவன், தூய்மையானவன், எல்லோரும் விரும்புகிற அளவுக்கு ஓடோடி மக்களுக்கெல்லாம் உதவி செய்கிறவன், சிவஜெயம். அவன் கழுத்தில் நஞ்சை கட்டி கொண்டு தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய இயக்கத்தில் இணைந்தவன். ஒரு கட்டத்தில் தாளங்குடா என்கிற இடத்தில், மட்டக்களப்பில், அவன் கிணற்றில் நீராடி கொண்டிருந்த ஒரு இரவில் இந்திய படை, சிங்களப்படை அவர் இருந்த இடத்தை சுற்றி வளைத்து அந்த முற்றுகையில் அவன் நஞ்சை உண்டு தற்கொலை புரிந்து கொண்டான். என்னுடைய தம்பி அந்த இருவரில் சிறைச்சாலையில் எனக்கு பக்கத்திலேயே படித்தவன். அவர்கள் ஒரு உரிமையாளராக இருக்கின்ற ஒரு பள்ளிக்கூடத்தில் கலந்து பேசுவதை எண்ணி முதலில் மகிழ்ச்சி அடைகிறேன். இங்கே இளைஞர்களாக மிக சின்னஞ்சிறு வயதில் 10ஆம் ஆண்டு படித்து கொண்டிருக்கின்ற உங்களோடு பேசுகிற பொழுது, பழகுகிற பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது. முதலில்